ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் என்னோடய அப்பாவோட பந்திப்பூருக்கும் முதுமலை டைகர் ரிசர்வுக்கும் போயிருந்தோம். நான் அங்கே போயிருந்தப்போ என்னென்னலாம் வைல்ட் அனிமல்ஸ் பார்த்தேன்றதை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நான் மசனக்குடியில் ரிவர் வேலி ரிசார்ட்டில் தங்கியிருந்தேன். நான் அங்கே போகிற வழியில் ரோட்டில் என்னென்னலாம் வைல்ட் அனிமல்ஸ் பார்த்தேன்றதை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த ரோடு மார்னிங் 6 o'clockலேருந்து நைட்டு 9 o'clock வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். மார்னிங் 6 மணிக்கு செக் போஸ்ட்டை திறந்தப்போ எங்கள் வண்டி தான் ஃபர்ஸ்ட் வண்டி. நாங்கள் முதல்ல பார்த்தது ஒரு யானையை. நல்லா தெரியுதாண்ணா? தனியாக தான் இருக்கு யானை. இவ்வளோ பெருசாக இருக்குல்ல? அடுத்ததாக நாங்கள் பார்த்தது ஒரு காட்டெருமை கூட்டம். அங்கே ஒரு 25 காட்டெருமைக்கு மேலே இருந்தது. எங்கள் வண்டி சத்தத்தை கேட்டு அந்த காட்டெருமை கூட்டம் ரோட்டோரத்துலேருந்து காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிது. நார்மலாக எங்கள் காட்டெருமை கூட்டத்தை ஏர்லி மார்னிங்கோ லேட் ஈவினிங்கோ தான் பார்க்க முடியும். இண்டியன் கார் ஒரு டேஞ்சரஸான அனிமல். நீங்கள் தப்பி தவறி கூட அது பக்கத்தில் போயிடாதீங்க. ஒரு ஆவரேஜ் ஃபீமேல் இண்டியன் காரோட வெயிட்டு 800 kg. ஆனால் மேலோட வெயிட்டு 1200 kg. இதை தப்பாக நிறையா பேர் பைசன்னு சொல்லுவாங்க. ஆனால் பைசன் இந்தியாவிலே கிடையாது. பைசன் நார்த் அமெரிக்காலேயும் யூரோப்லேயும் தான் இருக்குது. இந்த காட்டெருமையோட கொம்பு 50 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். இது டைகரோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபுட். பந்திப்பூர் டைகர் ரிசர்வில் மொத்தம் 181 டைகர் இருக்குது. டைகரை உங்களால் சஃபாரி ஜோனில் மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் ரொம்ப லக்கியாக இருந்தால் ரோட்டோரத்தில் கூட பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக நல்லா விடிஞ்ச பிறகு நாங்கள் ஒரு யானை கூட்டத்தை பார்த்தோம். இந்த யானை கூட்டம் வண்டி சத்தத்துக்கெலாம் பழக்கப்பட்டிருந்தது. ரோட்டோரத்தில் அந்த யானை கூட்டம் புல்லை மேய்ஞ்சிட்டு இருந்தது. அந்த கூட்டத்தில் 3 குட்டி இருந்தது. அது ரொம்ப அழகாக இருந்தது. அன்னைக்கு எனக்கு லக்கி டே. போகிற வழி ஃபுல்லாக யானையாக நின்றுட்டு இருந்தது. இவ்வளோ யானையை நான் எப்போதும் பார்த்ததே இல்லை. போன வருஷம் இதே சமயம் நான் இங்கே வந்திருக்கும் போது மொத்தமே 10 யானை தான் பார்த்தேன். அந்த யானை கூட்டம் ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு போனனால நாங்கள் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணோம். இந்த டைகர் ரிசர்வில் மானாக இருக்கும். ஒவ்வொரு 100 மீட்டர்லேயும் நீங்கள் புள்ளி மானை பார்க்கலாம். நான் இந்த சமயம் பார்த்த எல்லா யானையும் குட்டியோடு இருந்தது. பந்திப்பூர் டைகர் ரிசர்வில் மொத்தம் 1100 எலிஃபண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் எங்கள் யானையை பார்க்காம வர்றது அபூர்வம் தான். இங்கெல்லாம் இருக்காதா சொல்லுவாங்க.
அடுத்ததாக நாங்கள் ஒரு டஸ்கரை பார்த்தோம். அது ரோட்டோரமாக நடந்து போயிட்டே இருந்தது. அதுக்கு அவ்வளோ பெரிய தந்தம் இருந்தது. அம்மா எவ்வளோ பெரிய தந்தம் பார்ப்பான். நீங்கள் இப்போ பார்க்குற யானை நாங்கள் முதுமலை டைகர் ரிசர்வில் என்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்த யானை. இந்த யானையும் குட்டியோடு இருந்தது. குட்டியோடு இருக்கிற யானை ரொம்ப ஆபத்தானது. அதுக்கு அடுத்ததாக ஒரு யானை ரோட்டை கிராஸ் பண்ணுச்சு. ஏற்கனவே அதோட ஃபேமிலி ரோட்டை கிராஸ் பண்ணிடுச்சு. வண்டிலாம் வந்தனால இது கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ரோட்டை கிராஸ் பண்ணி இந்த யானை அதோட ஃபேமிலி கூட சேர்ந்துருச்சு. நாங்கள் ஒரு சர்பன்ட் ஈகிளை பார்த்தோம். இது பாம்பை ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதோட காலில் ஒரு பாம்பு குட்டியை வச்சிருந்தது. அதை நாங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்கலை. கௌஷிக் கௌஷிக் பாம்பு எப்படி குட்டி போடுறது? அது பாம்பு பாம்பு தான் பாம்பு பாம்பு குட்டி பாம்பு. குடிக்குது பாரு பாம்பு. பாம்பு சின்ன பாம்பு. சாப்பிடுச்சு அந்த பாம்பை. சர்பன்ட் ஈகிள். நீங்கள் இப்போ பார்க்குற யானை கூட்டம் நாங்கள் முதுமலையிலேருந்து மசனக்குடி போகிற ரூட்டில் பார்த்த யானை. நீங்கள் முதுமலையிலேருந்து மசனக்குடி போகிறதுக்கு 7 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் ரூட்டில் போகணும். இந்த ரூட்டில் நீங்கள் யானையையும் காட்டெருமையும் பார்க்குறதுக்கு 80% சான்ஸ் இருக்குது. அங்கே ஒரு 6 யானை இருந்தது. அதில் 2 யானை குட்டி யானை. டஸ்கர் இருக்கு. ஆண் காட்டெருமை 1200 கிலோ இருக்கும்னு நான் இந்த காட்டெருமையை பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன்.
எப்படி இருக்குல்ல பலா பலன்னு அம்மா. அந்த ரோட்டில் நாங்கள் இன்னொரு டஸ்கரையும் பார்த்தோம். நீங்கள் இப்போ பார்க்குற யானை கூட்டம் நாங்கள் ரிசார்ட்டை வெக்கேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்த யானை கூட்டம். இது பந்திப்பூர் டைகர் ரிசர்வில் பார்த்தது. அது இங்கெல்லாம் இருக்காரா சரி. இப்போவும் நாங்கள் யானையை குட்டியோட பார்த்தோம். இதே சஃபாரியோட சூப்பராக இருக்கு. அப்போ சஃபாரி எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டிலேருந்து முதுமலை டைகர் ரிசர்வுக்கு மைசூர் வழியாகவும் போகலாம், ஊட்டி வழியாகவும் போகலாம். நாங்கள் மைசூர் ரூட்டில் போனோம். மைசூர் ரூட்டில் போனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பந்திப்பூரை க்ராஸ் பண்ணணும். நீங்கள் ஊட்டி ரூட் வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு முதுமலை ரூட்டை டச் பண்ணுவீங்க. நீங்கள் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் வழியாகவும் இங்கே வரலாம். நீங்கள் கூகுள் மேப்பில் முதுமலை டைகர் ரிசர்வ்னு டைப் பண்ணால் போதும். இதோட கூகுள் லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ பார்க்குற மங்கூஸ் நாங்கள் ரிவர் வேலி ரிசார்ட்டில் வீடியோ எடுத்தது. இந்த வாட்டி எங்களால் டைகரையும் லெப்படையும் பார்க்க முடியல. இந்த மாதிரி நிறையா வைல்ட் லைஃப் வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். come out.